Hi, welcome to my biology revision class. Today our topic is reproduction. Reproduction is a very important process in this world because of this all the species are existing. Okay, so no species is going to become an extinct all of a sudden because of the reproduction. One fine day, if any species thinks that I will not reproduce anymore, either by vegetative or by asexual method or by sexual method, that's all, that species become an extinct one. அதாவது டோட்டலாக காணாமலே போயிடும். ஸோ ஒரு ஸ்பீஷீஸோட ரேஸ் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கு, அப்படியே காலங்காலமாக வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் இஸ் ரீப்ரொடக்ஷன். இப்போ சில ஸ்பீஷீஸால் கம்பல்சரியாக அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு போக முடியாத போகும், பட் அது ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸு, இல்லை அதனுடைய ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நேரம் தான் விஸ்டாண்ட் பண்ணுது, அந்த ஷார்ட் ஸ்பேன்குள்ளே பாலினேஷனோ ஃபெர்டிலைசேஷனோ நடக்க முடியல. அந்த மாதிரிலாம் இருக்கிற சில ஸ்பீஷீஸ்க்கு நேச்சுரே அதுக்கு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பண்ணிக்கோ, ஸ்டெம் வழியாக பிறந்துக்க திரும்பவும் இன்னொரு ஜென்ரேஷனை ரெடி பண்ணிக்க, அப்படி இல்லையா பூ இல்லாமல் நீ லீஃப் வழியாக வந்துக்க, லீஃப் கட்டிங், லேயரிங் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரே எல்லா ப்ரொவிஷனையும் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் லெசனில் அதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் இது, ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம்ஸ் ஆன் த ஹோல், அதாவது பிளான்ஸ் ஆஸ் வெல் அஸ் அனிமல் அப்படி போகுது. அப்படின்னு போகும்போது இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னா ரொம்பலாம் பெருசாக எதுவுமே இல்லை, ரொம்ப குட்டியாக ஒரு குட்டி டெஃபினேஷன்ஸு, ஒரு இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ், லெசன் ஃபுல்லாக அங்கங்கே அப்படியே பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கு பாருங்க, பிளான்ட் கிங்டம், கிளாசிஃபிகேஷன், அனிமல் கிங்டம், அதெல்லாம் படித்தா அதனோட ஒரு ஜிஸ்ட் தான் இந்த லெசன். அதனால தான் நான் இந்த லெசனை இப்படியே டீச் பண்ணிட்டு முக்கியமானதெல்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே நம்ம புக்குக்குள்ளே போகிறோம். ஏன்னா இங்கேயுமே உங்களுக்கு ஒரு சார்ட் இருக்குது, ஏஜ் ஆஃப் த அனிமல்ஸ் நீங்களே போடுங்க, அதுக்கப்புறம் குரோமோசோம்ஸ் நம்பர், ஹாப்ளாய்டு, டிப்ளாய்டு, அதில் எதில் அதிகமான குரோமோசோம்ஸ் அப்படி ஒரு அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் வரலாம். அதுவும் இல்லாமல் இந்த எம்ப்ரியாலஜி அதெல்லாம் போகும்போது நெக்ஸ்ட் லெசனுக்குள்ளே போகும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ரீப்ரொடக்ஷன், இது வந்து ஒரு ஜென்ரல், பிளான்ஸ் அனிமல் எல்லாத்துக்குமான ஜென்ரல். இப்போ சொல்லலாம், இப்போ படிப்போம். ஆக்சுவலி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், ப்ரொடியூசிங் த யங் ஒன் ஆனால் அப்படியே உங்களுக்கு அனிமல்ஸில் எடுத்திங்கன்னா they just give birth to the young one or else they lay eggs. அப்படி பிளான்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸு, நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி போகும்போது ஒரு லைஃப் ஸ்பேன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொன்னால் பிறந்ததுலேருந்து சாகிற வரை இருக்கிற இடைவெளி, அதாவது லைஃப் டு நேச்சுரல் டெத். இங்கே அந்த ஒரு லைன் பார்த்துக்கோங்க, நேச்சுரல் டெத், அந்த கேப் பிட்வீன் தீஸ் டூ இஸ் அ லைஃப் ஸ்பேன். இதுக்கு நடுவில் என்ன நடக்குது, பிறந்தோன்னே அப்படியே டெத்தா இல்லை, இந்த க்ரோத்துன்னு ஒரு ப்ராசஸ் வருது, நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வளரும்போது அந்த ப்ரைமரி க்ரோத்து, செகண்டரி க்ரோத், அதாவது வெஜிடேட்டிவ் க்ரோத்து, ரீப்ரொடக்டிவ் க்ரோத் அப்படின்னு ரெண்டாக பிரியுது. இப்படியே பிரிஞ்சு அந்த ரீப்ரொடக்ஷனில் அந்த வெஜிடேட்டிவ் க்ரோத்தில் என்னெல்லாம் சேஞ்ச் இருக்குது, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன், அந்த மாதிரி, அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ஃபார்மேஷன், அதோட அவுட்கம், இந்த மாதிரி அப்படியே ஒரு கதை மாதிரி தான் இந்த லெசனும். ரொம்ப ஈஸி கூட, ரொம்ப ஈஸி. அதாவது இங்கே இருக்கிற மொத்த சாப்டர்ஸோட, செகண்ட் புக்கில் இருக்கிற மொத்த சாப்டர்ஸோட இது ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ், ஈஸியாக படிக்க முடிஞ்ச சாப்டர்ஸ் கூட. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த புக்லேயே நமக்கு சொல்கிறாங்க, ஒரு அனிமலை எடுத்துக்கிட்டோம்னா இல்லை ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம்னாலே சைஸ் ஒரே மாதிரி, குட்டியாக சைஸ் இருந்தால் அதுக்கு கம்மியான லைஃப் ஸ்பேன் இருக்கும், பெரிய சைஸ் இருந்தால் அதுக்கு அதிகமான லைஃப் ஸ்பேன் இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது, அது வந்து ஒரு கரெக்ட் கனெக்ஷனே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் காக்கா, அந்த க்ரோவையும் பேரட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரோவுக்கும் பேரட்டுக்கும் என்ன பெரிய சைஸ் டிஃபரன்ஸ், அப்படி ஒன்றும் பெரிய சைஸ் டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஆனால் க்ரோவோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸ் தான். ஆனால் பேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 140 வருஷம் உயிர் வாழுது நம்ம அழகாக வச்சுட்டு இருந்தோம். இதே கூட க்ரோவை நம்ம பிடிச்சி வளர்த்தா ஒரு 50 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலான்னு கூட சில ஆர்டிகல்ஸ் சொல்லுது. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் பாருங்கள் 140 இயர்ஸ். அதே மாதிரி மரம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்க்கலாம், மேங்கோ ட்ரீ அதே சைஸ் தான் இந்த பீப்புள் ட்ரீயும், ரெண்டுமே இது பார்த்தீங்கன்னா 300 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. இதுவும் ஒரு 2000-3000 இயர்ஸ் வரைக்கும் வாழ முடியும். அப்படின்னா சைஸுக்கும் லைஃப் ஸ்பேனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே இருக்குது. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள், புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ ஜென்ரலாக ரீப்ரொடக்ஷன் வந்துடுறோம். நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் செக்ஷுவலி இன்கம்பேட்டபிள் பார்ட்னர்ஸ் அப்படின்றோம், அதாவது ரெண்டுமே மேட் ஆக முடியலை, 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் இல்லை 2 வித்தின் அ சிங்கிள் பாடி தெர் இஸ் அ ஹெர்மாப்ராடைட் கண்டிஷன், அந்த மாதிரிலாம். ஸோ தே ஜஸ்ட் ப்ரிஃபர் ஃபார் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் கேமேட்டு ஃபார்ம் ஆகாது,
கேமெட்டே ஃபார்ம் ஆகலை, அதே தன் உடம்புல இருந்து அப்படியே they'll be producing the young one. ஒரே ஒரு பாடி தான் வித்தவுட் எனி கேமேட் ஃபார்மேஷன், அது ஞாபகம் இருக்கணும். அப்போ சிங்கிள் பாடி, அந்த சிங்கிள் பாடியிலேருந்து வருது அப்படின்னா அது அப்படியே அந்த மதர் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட சேஞ்சஸே இல்லை. ஏன்னா இங்கே மியாசிஸும் நடக்கலை, மியாசிஸ் நடந்து ஒரு ரீகாம்பினேஷன் அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பட் வருது, அப்புறம் அதில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும், பாடி உடஞ்சி ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனால் இங்கேயுமே ஒரு குட்டி குளறுபடி மாதிரி ஃபஸ்ட்டு புக்கில் இருந்து, அதாவது 11th புக்கில் இருந்து அப்படி கேட்டாங்கன்னா மியாசிஸில் ஸ்போர் ஃபார்ம் ஆகும். அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அப்போ வரும்போது சொல்கிறேன். அங்கே என்ன சேஞ்ச் வரும்னு நம்ம புக்கை படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொன்னால் என்ன, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா 2 பாடி மீட் ஆகணுமா கம்பல்சரியா அப்படின்னு கேட்டால் இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் 2 பேரண்ட்ஸ்ன்னு போட்டு அப்படியே இங்கே ஆப்போசிட் செக்ஸ், அவ்வளோதான். 2 பேரண்ட்னா கம்பல்சரியாக 2 பாடி இருக்குன்னமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தா இல்லையே. ஹெர்மா ப்ராடக்ட்லாம் எடுத்துக்கங்க, ஒரு பாடியிலேயே 2 கேமெட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இட் இஸ் நாட் நெசசரி தட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஷுட் ஹாவ் 2 different bodies. ஒரு பாடியில் 2 கேமெட் வந்தால் போதும். அது எக்ஸாம் கொஷினாக இருக்கலாம். ஒரு 2 பாடி கம்பல்சரியாக தேவையானா அப்படி இல்லை, சில ஹெர்மா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அப்போ அது ஒரு பாடி ஆனால் 2 கேமெட் ஃபார்ம் ஆகுது, அந்த 2 கேமெட்டு ஃபியூஸ் ஆகுது, ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, அதிலிருந்து அப்படியே ஒரு நியூ ஜெனரேஷன் வருது, அங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஏசெக்ஷுவலை இப்போ நான் பிரிச்சிருக்கேன். ஏசெக்ஷுவல்னா ஒரு க்ளோன்ஸ் மாதிரி அப்படியே ஒரு பேரண்டோட இது காப்பீஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்துக்கிட்டே இருக்குது, மார்ஃபலாஜிக்கலி அண்ட் அனடாமிக்கலி அண்ட் தென் ஜெனட்டிக்கலி. முக்கியமாக அந்த ஜெனட்டிக்கலிங்கிறது ரொம்ப முக்கியம். மார்ஃபாலஜி அண்ட் ஜெனட்டிக்கல் காப்பீஸ், ஸோ ஐடென்டிக்கல் காப்பீஸ், அது எல்லாமே ஐடென்டிக்கல் காப்பீஸ். அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் கொடுத்துருக்கிறது. சிங்கிள் செல்ட் ஆர்கனிசம் அண்ட் பிளான்ஸில் நம்ம இப்போ ஹைபிஸ்கஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி அப்படியே வச்சுருவோம், வந்துடும் ஸ்டெம் கட்டிங். அதே மாதிரி சுகர் கேன் அதே மாதிரி வந்துடும். பனானா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ரைசோம் இருக்கும், அதை எடுத்து வச்சா வந்துடுறது. இதெல்லாமே பிளான்ஸ்லேயும் இருக்குது, அனிமல்ஸில் இருக்கே. அனிமல்ஸ்னால் ஹையர் அனிமல்ஸ்லாம் இல்லை, லோவர் கேட்டகரி ஆஃப் அனிமல்ஸ். இப்போ நம்ம பார்க்குறோம் ஹைட்ராவில் பட்டிங் வரும் அழகாக. அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சஸில் ஜெம்யூல்ஸ்ன்னு நான் இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் அனிமல் கிங்டமில் டீச் பண்ணியிருக்காது. குட்டியாக ஸ்போர் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த சீசன் வேரி ஆனோடனே டக்குன்னு அந்த கெனால் வழியாக ஓப்பன் ஆகி வெளியே வர குட்டி ஜெம்யூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த மாதிரி மெத்தட் தானே. ஈஸ்டில் பட்டிங் ஃபார்ம் ஆகிறது. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், பைனரி ஃபிஷன் பாருங்கள். அமீபாவில் பார்த்தீங்கன்னா அமீபா அப்படியே பொழந்து 2ஆக பொழந்துக்கும். இதெல்லாம் நம்ம பிளாஸ்மோடியம்லாம் எடுத்துக்கோங்க, அதாவது மலேரியல் பேரசைட் இருக்கே, அதில் அப்படியே மல்டிப்பிளாக வரும் உங்களுக்கு ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன் இருக்குது. யூக்ளினால் கூட இப்படியே பொழந்து இப்படி போகிறது பைனரி. ஸோ பைனரி ஃபிஷனை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்டேஷனை நம்ம பார்க்குறோம். பிளானேரியாலெல்லாம் ரீஜெனரேஷனே நம்ம சொல்லிக்கிறோம், ஒரு பிட்டும் அப்படியே ஒரு நியூ அனிமலாக மாறுறது. அப்படியே கொஞ்சம் அந்த அனிமல் கிங்டத்தையும் அப்படியே சேர்த்து தான் இங்கே படிக்கணும். அதான் நான் சொன்னேன், இந்த லெசன் வந்து அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டோட மொத்த கிளஸ்டர் அங்கங்கே அப்படி அப்படியே முக்கியமானதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி, அதுக்கப்புறம் இன் கேஸ் ஆஃப் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் ரன்னரில் கிராஸ்லாம் அப்படியே இந்த லான் கிராஸ்னும் நீங்கள் பிடிங்கி போட்டால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே ரன் ஆகிட்டே இருக்குது. ரைசோம் நம்ம பனானாவில் பார்க்குறோம், ஜிஞ்சருமே ரைசோம் தான். சக்கர்னு சொல்லிட்டு இந்த கிரைசாந்தமம் சாமந்திப்பூ மாதிரி ஒரு அது அப்படியே கீழே இருந்து எடுத்து அப்படியே மேலே வரும், பாதி கீழே பாதி மேலே வர பிளான்ட். அது பாதி ஸ்டம் சப் ஏரியல் சொல்லுவோம், அதை பாதி கீழே பக்கமாக மண்ணுக்கு கீழே போனால் இங்கே டயக்ராம் போடல, ஏன்னா நம்ம புக்குக்குள்ளே போக போகிறோமேன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அதில் 2 ஃபேஸாக பிரியுது. ஒன்று வந்து க்ரோத் ஃபேஸு, இன்னொன்று வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். இந்த க்ரோத் ஃபேஸை வெஜிடேட்டிவ் ஃபேஸுன்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லை அதில் ஜுவனைல் ஃபேஸ், ஜுவனைல்னால் குட்டியாக, அதாவது ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். இதெல்லாம் இந்த ஃபேஸில் இதை பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் ஆஃப் த பிளான்ட்டே ஸ்டெம்மை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதனுடைய வாழற காலகட்டம் ஆனுவல்ஸ், பைனியல்ஸ், பெரீனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆனுவல்ஸ் எடுத்துக்கோங்க, 1 year வாழும். 1 yearனா எக்ஸாக்டாக 1 year இருக்கணுமா, கரெக்டாக 12 months இருக்கணுமானா அப்படிலாம் இல்லை. 1 year ஆர் பிலோ 1 year, அவ்வளோதான். பிலோ 12 months. ரைஸ் எல்லாம் 3-4 months தான். அப்படி பிரியும் போது சில இதெல்லாம் 6 months 8 months அப்படி வந்துட்டுருக்கும்.
ஆனுவல்ஸில். இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் எப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அது அப்படியே க்ரோத் ஃபேஸ்க்கு வெஜிடேட்டிவ் ஃபேஸ்க்கு வச்சுக்கும், செகண்ட் ஆஃப் அப்படியே ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்க்கு கொண்டு போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா அந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ், அதுவும் இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸும் பாதி பாதி. இப்போ 6 months பிளான்ட்னா 3-3 பிரிச்சுக்கும், 4 months பிளான்ட்னா 2-2 இப்படி பிரிச்சுக்கிறது தான் அது. ஆனுவல் ஒரு 1 year அது லைஃப் சைக்கிளே முடிஞ்சிடும். அதாவது வளரும், பூ விடும், காய், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சீடு, அந்த சீடை நம்ம போதச்சா திருப்பி அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகுது, முடிஞ்சிருச்சு. பைனியரில் பார்த்தீங்கன்னா 2 years they live for 2 exact years. அந்த 2 yearsல 1 yearல வந்து அது அப்படியே வெஜிடேட்டிவ் ஃபேஸ், செகண்ட் இயர்ல they get into the reproductive phase. ஆனால் பெரினியல் வரும்போது மட்டும் கொஞ்சம் குழப்பம் வரா மாதிரி என்ன பண்ணுதுன்னா 2 டைப்பாக பிரிச்சுக்கும். ஒன்று வந்து மோனோகார்பிக் பெரினியல், இன்னொன்று வந்து பாலிகார்பிக் பெரினியல். மோனோ அப்படின்னாலே ஒன்று, கார்பல் அப்படின்னு சொன்னாலே ஓவரி அந்த ரிலேட்டட். மோனோ கார்பிக்னா இப்போ ஓவரினா ஃப்ளவருக்குள்ளே தானே இருக்குது. பிளான்ட் ரொம்ப வருஷம் உயிர் வாழும், ஆனால் அதனுடைய ஃப்ளவரிங் வந்து ஒரே ஒரு முறை தான், அது லைஃப் டைமில் அது ஒரே ஒரு முறை தான் பூக்கும் காய்க்கும். அப்படியெல்லாம் இருந்தால் மோனோ கார்பிக். பேம்பு, அது எக்ஸாம் கொஷின், பேம்பு அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். பனானா எடுத்துக்கங்க, பனானா ஒரு தடவை பூ விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அது இன்னொரு தடவை விடாது. நீங்கள் அப்படியே அந்த பிளான்ட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது இருக்கும் ஒரு 20 to 25 years உயிரோடு இருக்கும். ஆனால் நம்ம விட மாட்டோம், ஏன்னா பக்கத்துலேயே அது இன்னொரு ஒரு யங் ஒன்னை கொடுத்துட்டு போயிடும். அந்த ரைசோம்லேருந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகியூல் மாதிரி அது வந்துடுறதுனால இந்த பிளான்ட்டை நம்ம கட் பண்ணிவிடும். இதை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்டை சாப்பிட்றது, இலையை எடுத்துக்கிறது, அதுக்காக நம்ம கட் பண்ணாமல் விட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், 20-25 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஆனால் அதனால ஒன்றுமே யூஸ் இல்லை இந்த சென்ஸ் அது ஆக்சிஜன் கொடுக்குது, அது வேற வழி. பட் ஃப்ளவர் வராது, ஒரு முறை தான் அது லைஃப்ல அது ஃப்ளவரை கொடுக்கறது. ஃப்ளவர், ஃப்ரூட், சீட் எல்லாம் ஒரே ஒரு முறை, ஆனால் பிளான்ட் ரொம்ப நாள் இருக்கும். பாலிகார்பிக் பெரினியல்னா இப்போ மேங்கோவோ நீமோ இந்த மாதிரி பிளான்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்ரி இயர் they'll be producing the fruits, seeds. அது செட் பண்ணும், அதுக்கப்புறம் திருப்பி அதை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அடுத்த இயருக்கு ரெடி ஆகும். ஸோ இப்படியே அதனுடைய லைஃப் சைக்கிள் த்ரூ அவுட் த லைஃப் எவ்ரி இயர் they'll make flowers, fruits, seeds அந்த மாதிரி. பாலிகார்பிக் பெரினியல் இதெல்லாம் ஜென்ரலாக ஞாபகம் வச்சு ஆகணும் எக்ஸாம்பிள்ஸோட. அதுக்கப்புறம் இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்தோம்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஜஸ்ட் லைக் தட் நான் பிறந்துட்ட உடனே அடுத்த ஜென்ரேஷன் ரெடி பண்ண அப்படிலாம் இல்லை. எப்பவுமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு க்ரோத் ஃபேஸ் இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் phase, that is pre-fertilization, not reproductive, pre-fertilization, fertilization and post-fertilization. நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது இந்த ஃபெர்டிலைசேஷன் 2 கேமெட் மீட் ஆகுறது. இந்த கேமெட் மீட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா கேமெட்னு ஒன்று ஃபார்ம் ஆகணும் இல்லையா, அதுதான் ப்ரீ-ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட், கேமெட் ஃபார்மேஷன், கேமெட்டோஜெனசிஸ். இப்போ ஒரு ஹையர் கேட்டகரி, இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்கில் when you talk about oogenesis, spermatogenesis, sperm formation, ovum formation அப்படி போகுது. அப்படி இல்லையா, இங்கே ஃபெர்டிலைசேஷனில் வரும்போது 2 மீட் ஆகுது, 2 பாடி மீட் ஆகி கேமெட், இந்த கேமெட் அந்த கேமெட்டோட போய் சேருது. அதெல்லாம் இல்லை, அப்படியே அதை ரிலீஸ் பண்ணிட்டு போகிறது நம்ம இங்கே வரும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது முக்கியமாக ஒரு பிளான்ட் ஆகட்டும், ஒரு அனிமல் ஆகட்டும், அது வந்து யூனிசெக்ஷுவலாக இருக்கா பைசெக்ஷுவலாக இருக்கா அது பார்க்கணும். இப்போது யூனிசெக்ஷுவலுக்கு என்னென்ன பேர்லாம் வேறு பேர் இருக்குது, பைசெக்ஷுவலுக்கு வேறு என்னென்னலாம் பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசெக்ஷுவல்னா 2 செக்ஸும் ஒரே பிளான்ட்லேயே இருக்குது. பைசெக்ஷுவல் ஃப்ளவர், அதாவது stamens as well as gynoecium, androecium and gynoecium both are present in the same flower, bisexual flower. Bisexual flowers இருந்தாலே அந்த பிளான்ட்டை நம்ம monoecious plant அப்படின்னு சொல்கிறோம். monoecious 2 செக்ஸ் ஆர்கனும் இருக்குது, மொனீஷியஸ் பிளான்ட். அனிமல்ஸில் இது ரொம்ப அழகாக ஹெர்மாப்ராடைட் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். எர்த் வார்ம் இஸ் அ ஹெர்மாப்ராடைட், அழகாக சொல்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இதில் ஹோமோதாலிக்னு ஒரு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபங்கைலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேலஸ், பிளான்ட் பாடி இஸ் தேலஸ், ஆல்கேலையும் தேலஸ் தான். ஃபங்கல் பாடி டிப்பிக்கலாக அப்படியே ஹேர் லைக் மைசீலியம், ஐஃபே அப்படிலாம் படிப்போம். ஸோ அது ஹோமோதாலிசம். ஹோமோதாலிசம்னா இதே மாதிரி தான், 2மே அதுலேயே ஃபார்ம் ஆகிறது. இதுக்கு அப்படியே உல்டாவா இங்கே வந்தீங்கன்னா பைசெக்ஷுவல் இல்லை, இங்கே யூனிசெக்ஷுவல், இங்கே ஹோமோதாலிசம், இங்கே ஹெட்டிரோதாலிசம், இங்கே மோனோஷியஸ், இங்கே டயேஷியஸ்.
யூனிசெக்ஷுவல். உங்களுக்கே தெரியும் காக்ரோச்சில் செக்ஷுவல் டைமார்ஃபிசமே இருக்கும். வெளிப்பக்கம் பார்க்கும்போதே மேமல்ஸ்லாம் ரொம்ப அழகாக தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா செக்ஷுவலி டைமார்ஃபிக். வெளி தோற்றத்திலே இது மேல், இது ஃபீமேல், அது ஸ்க்ராட்டல் சாக் இருக்குது, இது வெஜைனா இருக்குது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு போகிறது. அதை இப்போ நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் வரும்போதும் பார்ப்போம். இதில் பிளான்ஸில் ஸ்டாமினேட், இப்போ சில பிளான்ஸில் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவர் இருக்குது, சில பிளான்ஸில் ஒன்லி ஒன் செக்ஸ் வில் பி ப்ரெசன்ட், மேல் ஃப்ளவர் ஆர் ஃபீமேல் ஃப்ளவர். மேல் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னால் ஸ்டாமினேட் ஃப்ளவர், ஸ்டேமன் மட்டும் இருக்குது, ஸ்டாமினேட் ஃப்ளவர். இல்லை ஃபீமேல் ஃப்ளவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்டில் மட்டும் இருக்குது, பிஸ்டிலேட் ஃப்ளவர். இப்படி தனித்தனியாக படிச்சுக்கலாம் யூனிசெக்ஷுவலில். அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட் ஃபார்மேஷன். இப்போது ஒரு ஹையர் கேட்டகரிக்கு வரும்போதே மேல் கேமேட் ஃபார்ம் ஆகுது, ஃபீமேல் கேமேட் ஃபார்ம் ஆகுது. அப்போ கேமேட்டை ஃபார்ம் பண்ணுற ஒரு செல் இருக்கு இல்லையா, பிகாஸ் இட் வில் பி அண்டர்கோயிங் மியாசிஸ். ஹையர் கேட்டகரி போக போக த பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்னா டிப்ளாய்டு பிளான்ட் பாடி. அப்போ இந்த டிப்ளாய்டு அப்படியே ஒரு மியாசிஸ்க்குள்ளே போகும்போது 4 ஹாப்ளாய்டு செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டிப்ளாய்டுக்கு உள்ளே the மியாசிஸ்க்கு உள்ளே போகிற அந்த செல்லு மியோசைட். ஸோ இட் இஸ் அண்டர்கோயிங் மியாசிஸ். மியாசிஸ்க்குள்ளே போய் 4 டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் போலன் கிரெயினாக மாறுது, இல்லை பின்னாடி எக்காக மாறுது. எக்காக மாறும்போது 3 செத்து 1 மாறுது. அதை நம்ம அடுத்த லெசனில் படிப்போம். இங்கே இப்படி தான் நடக்குது. ஹியூமன் பீயிங்லேயும் இது தானே, பாடி ஃபுல்லாக 2n இருக்கிற செல்ஸ். செக்ஸ் செல் மட்டும், தட் இஸ் ஸ்பெர்ம் ஆர் எக் alone will have a haploid chromosome. அப்படின்னா என்ன, they could have undergone a meiosis. இது நடக்குது. ஸோ இங்கே மியோசைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மியாசிஸ் பற்றி கிளியராக செல் டிவிஷனில் சொல்லி கொடுத்துருக்கேன். அங்கே எப்படி நடக்குது மியாசிஸ், அப்போ என்னென்ன ரீகாம்பினேஷன்ஸ் நடக்குது, அதனால தான் இவ்வளோ வேரியேஷன் வருது. இந்த வேரியேஷன் தான் ஜெனட்டிக் டூல். ஆக்சுவலி இது எவல்யூஷனோட டூல் மியாசிஸ். இந்த வேரியேஷன் ரீகாம்பினேஷன் எல்லாம் சேர்ந்து தான் எவல்யூஷனே வருது. எவல்யூஷன் இவ்வளோ இருக்கிறதுக்கு காரணம் பயோடைவர்சிட்டி. அப்படியே லிங்க் பண்ணி பாருங்க, எல்லா டாபிக் அப்படியே இந்த ஒரு இடத்துல லிங்க் ஆகிடும். அங்கேருந்து இப்போது ஃபெர்டிலைசேஷனுக்கு வந்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷனாக என்ன, மேலும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகணும், அவ்வளோதான். இப்போ அனிமல்ஸில் தே ஜஸ்ட் மேக் சவுண்ட்ஸ் டு கால் த பார்ட்னர், ஆர் எல்ஸ் த ஹையர் கேட்டகரிலாம் போக போக கண்ணிலேயே பேசுறது, வார்த்தைகள் பரிமாற்றம், ஓகே, இந்த மாதிரிலாம் நடக்குது. பிளான்ஸ்குள்ளே என்ன நடக்க போகுது, பிளான்ஸ்குள்ளே என்ன நடக்கும், அது வந்து இங்கேருந்து அங்கே போகணும்னா யாரோ ஒரு ஏஜென்ட்டு உள்ளே வராங்க. அந்த ஏஜென்ட்டை தான் நம்ம வந்து பாலினேட்டார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரொம்ப லோவர் கேட்டகரியில், இப்போ இன் கேஸ் ஆஃப் பிரையோஃபைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, டெரிடோஃபைட், வாட்டர் கம்பல்சரியாக இருக்கணும். அப்போ தான் இங்கே இருக்கிற கேமெட்டு அங்கே போகுது. அதாவது மேல் வில் ரீச் த ஃபீமேல். அப்படி இல்லைன்னா வாட்டரே இல்லை, வாட்டர் பாடி எல்லாம் காஞ்சி போச்சுன்னா அந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷனே இல்லை. ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆனால் நோ ஃபெர்டிலைசேஷன். மேபி இது அப்படியே காலங்காலமாக தொடர்ந்தால் அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கே பாலினேஷனுங்கிற ஒரு முக்கியமான மேட்டர். அங்கே பாலினேஷன் சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே போலன் கிரெயின்னு வரல. வாட்டர் ஒரு மீடியம் வந்து அப்படியே கேரி பண்ணிக்கிட்டு போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் கேட்டகரிக்கு வரீங்க. இது ஜிம்னோஸ்பர்ம் வரும்போது விண்டு தூக்கிட்டு போகுது, காற்று அடித்து மேல் வந்து ஃபீமேலை போய் ரீச் பண்ணுது. வேறு எந்த மீடியமும் அங்கே வரல. ஆனால் ஆஞ்சியோஸ்பர்ம் வரும்போது ரொம்ப அழகாக நிறைய மீடியேட்டாஸ் உள்ளே வந்துட்டாங்க பாலினேஷனில். விண்டு இருக்குது, ஆண்ட் இருக்குது, பேட் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குது, ஆல் தி அனிமல்ஸ் ஆர் தேர். வாட்டரும் ஒரு இம்பார்ட்டண்ட் மீடியம். இன்செக்ட்ஸ் ரொம்பவே தே பிளே எ வெரி crucial role in pollination. Birds are coming for a nectar, they search the nectar and then carry the pollen grain from one that is male flower to the female part. இதெல்லாம் அப்படியே ரொம்ப அட்வான்ஸ்டாக நடக்கிற விஷயம் ஆஞ்சியோஸ்பர்மில் நடக்குது. அங்கேருந்து அப்படியே நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இல்லை, சரி ஒரு ஹையர் கேட்டகரி இல்லை, அனிமல்ஸ்க்கே நம்ம ஜென்ரலாக ஷிஃப்ட் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே போகும்போது 2 டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது எங்கேயுமே. எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல்னால் தெரிஞ்சிருக்கும், அதாவது ஃப்ராக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ராக் மேட் பண்ணி ஒரு ஃப்ராக், மேல் ஃப்ராக் வில் ப்ரெஸ் த ஃபீமேல் ஃப்ராக், அப்படியே அதனுடைய ஓவம் ரிலீஸ் ஆக, அதுக்கப்புறம் அது மேலே திஸ் வில் ரிலீஸ் த ஸ்பெர்ம். அது ரெண்டும் அப்படியே க்ளூ மாதிரி ஒட்டிக்கிட்டு தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போயிட்டே இருக்கும். கரையாது, தண்ணி மேலே அப்படியே மிதந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். டெத் ரேட்டு ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும். ஆனாலும் அதையும் மீறி அதுலேருந்து யங் ஒன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம் அவ்வளோ ஸ்பெர்ம்ஸ், அவ்வளோ எக்ஸ் அது ரிலீஸ் பண்ணுது. நேச்சருக்கு தெரியும்
ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 ரிலீஸ் பண்ணால் 10 வண்டி மிதிச்சு செத்துட்டா என்ன பண்ணுறது, அந்த ரேஸ் இல்லாமலே போயிடுமே அப்படின்னு தௌசண்ட்ஸில் அது ரிலீஸ் பண்ண வைக்குது. அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஆனால் அதில் டெத் ரேட் ரொம்ப அதிகம். ஸோ இப்படியே பார்த்த நேச்சர் பின்னாடி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஸோ இப்படியெல்லாம் மிதந்தா தானே செத்து போகுது, பாவம் இதை நம்ம ஒரு ப்ரொடெக்டிவாக ஒரு கவரிங் போட்டு அனுப்புவோம்னு சொல்லிட்டு எக்கு அப்படியே அழகாக ஒரு கால்கேரியஸ் ஷெல்லால் கவர் பண்ண எக்கு. ஆம்ஃபிபியனுக்கு அப்புறம் வர ரெப்டைல்ஸ்லையும் சரி பேர்ட்ஸ்லையும் சரி எக்கு வந்து நல்லா ஒரு ஷெல் வச்சு வருது. ஸோ அந்த டெத் ரேட் அங்கே குறையுது. ஆனாலும் எக் இஸ் ரிலீஸ்ட் அவுட். ஃபெர்டிலைசேஷன் உள்ள நடக்குது, பாடிக்கு உள்ள நடக்குது. ஆனால் எக் வெளியே வந்து அதுக்கப்புறம் அதை ஹேட்ச் பண்ணுது. இதுவும் கொஞ்சம் ப்ரிமிட்டிவ் தான். இப்படி இதெல்லாம் ஓவி பேரிட்டி, ஓவி பேரஸ் அப்படின்னு சொல்கிறோம். விவி பேரஸ்னா இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. எக் ஸ்பெர்ம் எல்லாம் பாடிக்குள்ளேயே செட்டில் ஆகி பாப்பாவாக ரெடி ஆகி குழந்தை இஸ் கம்மிங் அவுட், த யங் ஒன் இஸ் கம்மிங் அவுட். விவி பேரஸ் அது விவி பேரிட்டி. மேமல்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல். அப்படியே ஒரு யங் ஒன் வெளியே வந்த உடனே அப்புறமா they just feed the young one. அது feed the young one னா mammary glands are there. இதெல்லாம் mammals-ஓட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஃபெர்டிலைசேஷன் இப்படி முடியுது. போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனில் பிளான்ஸில் நடக்கிற விஷயங்கள், ஜைகோட்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஜைகோட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜைகோட்னால எப்பவுமே 2n, அதாவது 2 விஷயங்கள் மீட் ஆகிருக்கு. 2 செல்ஸ், 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் மெட் அண்ட் ஃபார்ம் அ ஜைகோட் 2n. இந்த 2n வந்து டிப்ளாய்டு ஸ்டேட்டு அப்படியே மியாசிஸ்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஹாப்ளாய்டு பாடி வந்துடுது. புரியுதா? ஸோ டிப்ளாய்டு செல் ஜைகோட் இஸ் அண்டர்கோயிங் மியாசிஸ் அண்ட் ப்ரொடியூசிங் 4 செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இங்கே ஸ்போர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஜைகோட் யூஸ் ஆகுது. ஏன்னா இது ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இது பிளான்ட் கிங்டம்லேயே நம்ம படிப்போம். ஸோ ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்லாம் ஃபங்கை எல்லாம் ரொம்ப ப்ரிமேட்டிவ் பிளான்ட். ஃபங்கை ஆல்கே எல்லாம் அதனோட பிளான்ட் பாடியே ஹாப்ளாய்டு. அது மீட் ஆயிடுச்சு. திருப்பியும் பிளான்ட் பாடி ஸ்டேட்டஸ்க்கு வரதுக்கு அது என்ன பண்ணணும்? இட் ஹாஸ் டு அண்டர்கோ மியாசிஸ். ஸோ haploid plant body is formed. Haplontic life cycle. நேச்சுரே பாருங்க, ஆல்கே ஃபங்கை எல்லாம் அப்படி இருக்கு. அடுத்த கேட்டகரி பிரையோஃபைட்டுக்கு வரும். பிரையோஃபைட்லையும் சரி டெரிடோஃபைட்லையும் சரி பிளான்ட் பாடியை ஒன்று, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு இன்டர்மிட்டன்ட் பாடி வேற வருது. அதாவது பிரையோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் பாடி கேமட்டோஃபைட் ஆல்டர்னேட் வித் ஸ்போரோஃபிட்டிக் பிளான்ட் பாடி. அதே அங்கேருந்து அப்படியே டெரிடோஃபைட்டுக்கு வந்தீங்கன்னா பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்னா 2n. அதாவது பிளான்ட் பாடியில் உங்களுக்கு டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் எல்லாத்துலேயுமே பிளான்ட் body is sporophyte, diploid plant body. ஆனா அப்பதானே எவல்யூஷன்ல ஃபர்ஸ்டா வாஸ்குலர் பண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளான்ட் வெளியே வந்திருக்கு. அதனால டெரிடோஃபைட்ல என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்போரோஃபிட்டிக் பிளான்ட் பாடி ஆல்டர்னேட் வித் த கேமட்டோஃபிட்டிக் பிளான்ட் பாடி. அப்போ 2n ஆல்டர்னேட் வித் n. அப்படின்னா ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இன்னும் இந்த பிளான்ட் கிங்டம்ல இது அழகாவே கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு புரியும். அங்கே இருந்து அப்படியே ஜிம்னோஸ்பெர்ம்லேருந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் போகும்போது அப்படியே ஷிஃப்ட் எடுத்து அந்த கேமட்டோஃபிட்டிக் ஜென்ரேஷன் அப்படியே உள்ளே போய் செட்டில் ஆகிடுச்சு. வெளியெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வெளியே வருது, அதுக்கு கரெக்டான சுச்சுவேஷன் அமையல, என்விரான்மெண்டல் கண்டிஷன் அமையல அப்படின்னா அந்த கேமட்டோஃபைட் அப்படியே செத்துருச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஆனால் நேச்சர் அந்த கஷ்டம்லாம் கொடுக்காம நீ வாழ்ந்துட்டு போ, நீ அப்போ தானே ஒரு பயோடைவர்சிட்டி நமக்கு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணோம், அந்த ஜிம்னோஸ்பெர்ம்லேயே ஆஞ்சியோஸ்பெர்ம்லேயே அந்த கேமட்டோஃபிட் இஸ் பியூட்டிஃபுல்லி பிளேஸ்டு இன்சைட் த ஸ்போரோஃபிட்டிக் பிளான்ட் பாடி. ஆனால் ஃப்ளவர் இல்லாத ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம்க்கு வரும்போது ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ் தான் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி நான் தான் பெரிய ஆள் எல்லாரோட அப்படின்னு காட்டிக்குது. இப்போது இங்கேவே நம்ம ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃப்ளவரோட அல்டிமேட் எய்மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஸ் தான். ஆக்சுவலி தட் இஸ் த செக்ஸ் ஆர்கன். அதுக்குள்ள மேல் செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம் இதெல்லாம் இருக்குது. இது ரெண்டுமே மீட் ஆகிடுச்சு. ஓகேயா, நாங்கள் வந்துட்டோம், எவல்யூஷனில் ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம், நாங்கள் மீட் பண்ணிட்டோம். போலனுக்குள்ளே இருக்கிற மேல் கேமெட் இஸ் மீட்டிங் த எக் ஃபார்ம். எக்கும் இதுவும் மீட் ஆகிடுச்சு. ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இன்னொரு கேமெட் வந்து போயிட்டு போலார் நியூக்ளியர் மீட் ஆகுது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த லெசனில் வரும். ஓகே, இப்போ நம்ம இங்கே இது மீட் ஆன பிறகு என்ன நடக்க போகுது? ஜைகோட்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜைகோட் ஃபார்ம் ஆன உடனே ஜைகோட் வில் அண்டர்கோ மைட்டாசிஸ். அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஜைகோட் இஸ் அண்டர்கோயிங் மியாசிஸ். ஸ்போரை ஃபார்ம் பண்ணுறதுனால இது ஸ்போர்
மெட்டோரிக் மியாசிஸ். இங்க ஜைகோட் அண்டர்கோஸ் மைட்டாசிஸ். இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதே ஹாப்ளாய்டு செல்லில் இருந்து, அதனால இதை ஜைகோட்டிக் மியாசிஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ இங்க இந்த ஜைகோட் வில் அண்டர்கோ மைட்டாசிஸ். இதுக்கப்புறம் மைட்டாசிஸ்குள்ள அது போயிடுச்சுனாலே அது எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ செல் டிவிஷன் நடக்குது. செல் டிவிஷன் 2, 4, 8, 16. ஸோ இட் ஜஸ்ட் டிவைட் லைக் திஸ் எக்ஸ்பெனன்ஷியல். அப்படியே உடஞ்சு பெருசாய் அதுதான் எம்ப்ரியோ. அந்த செல்ஸ் அப்படியே டிஃபரன்ஷியேட் ஆகி ஸோ ஜைகோட்டு செல் டிவிஷன், செல் டிஃபரன்சியேஷன் அப்படியே ஃபார்ம் ஆகி த யங் ஒன் இஸ் கம்மிங் அவுட். எம்ப்ரியோ ஃபுல்லாக வளர்ந்து அது ஒரு அடுத்த ஜென்ரேஷனை ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்பவுமே இந்த ஜைகோட் இஸ் த லிங்க் பிட்வீன் த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அண்ட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். எல்லா இதுலேயுமே we human being also have started our life journey only from a single cell zygote diploid. அது ஒரு அழகான மைட்டாசிஸ்க்கு போக போக அந்த எம்ப்ரியோ ஃபுல்லாக வளர்ந்து ஃபீட்டஸாக மாறி அப்படியே வெளியே வருது. தட் இஸ் விவிபாரிட்டி, விவிபாரஸ் ஜெர்மினேஷன். இதுதான் இந்த லெசனில் இருக்கிற மொத்த ஜிஸ்ட்டுமே. நான் இன்னும் எதுக்கு இந்த புக்கில் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த சார்ட் எல்லாம் படிக்கணும் ஃபர்ஸ்ட் டைமாக. சார்ட்டில் அதாவது எந்தெந்த அனிமலுக்கு என்னென்ன ஏஜ், அதுக்கப்புறம் எதில் ஹாப்ளாய்டு இருக்கிறது, டிப்ளாய்டு மாறுது, அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் இப்போ நம்ம புக்குக்குள்ளே போய் படிப்போம். படித்தோன்னே இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த லெசனில் கம்பல்சரியாக ஃபுல் மார்க் அப்படியே வரும். நாம் இப்போது ரீப்ரொடக்ஷன் யூனிட்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே முக்கியமான போல்டு லைனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தேன். இன்னும் கொஞ்சம் டயக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும். அதனால தான் நான் இன்றைக்கி அது ஒரு கிளாஸு ப்ளஸ் இந்த புக்கில் இருக்கிறதும் சேர்த்து அப்படியே சும்மா ரொம்ப மொத்தமாக படிக்க போகிறதில்ல, முக்கியமானதெல்லாம் ஹைலைட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஏன்னா இது இக்காலஜி மாதிரி ஒரு லைன் இல்லை, அது இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கிற மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு ரீப்ரொடக்ஷன், அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லா யூனிட்டுக்கும் முன்னாடி வரா மாதிரி ஆஸ் யூஷுவல். ரீப்ரொடக்ஷன் பிகம்ஸ் vital without which the species cannot survive for long. அதான் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும் அப்படிலாம் சொன்னேன். அதுலேயும் உங்களுக்கு செக்ஷுவல் மீன்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில் தான் இந்த பேராகிராஃபில். இங்கே முக்கியம் நம்ம சயின்டிஸ்ட் பஞ்சனன் மகேஸ்வரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அவரோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த லைனு. வெரி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயாலஜி ஃபார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பப்ளிஷ்டு பை NCERT in 1964. இது he was the one, he encouraged general education and made a significant contribution to school education. இது ஒன்று. இவர் பிறந்தது வந்து ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் 1904 to 1966. அது முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு DSc holder. He was inspired by Dr. Dudgeon and American missionary teachers. அந்த மாதிரி டீச்சரை விட என் ஸ்டூடெண்ட் உயர்வாக இருந்தால் எனக்கு அது பெருமை அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டவர் இவர் மகேஸ்வரி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்துட்டு எம்ப்ரியாலஜி முக்கியமாக டிஷ்யூ கல்ச்சர்லாம் பற்றி நிறைய ஒரு பேசிக் ஐடியாஸே இருக்கும். He also emphasized the need for initiation of work on artificial culture of immature embryos. These days tissue culture has become a landmark in sciences. Work on test tube fertilization and intra-ovarian pollination won worldwide acclaim. இதெல்லாம் தான் முக்கியம். இவர்னாலே அந்த எம்ப்ரியாலஜி அது ரிலேட்டடாக வர டாக்ஸானமிக்கல், அப்புறமா போலன் கிரெயினோட ஸ்டடீஸு, டபுள் ஃபெர்டிலைசேஷன் பற்றிலாம் கூட நிறைய ஐடியாஸ் இவர்கிட்ட இருந்திருக்கு. ஸோ இவரை பற்றி கொஞ்சம் பேசிக்காக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைட்டில்குள்ளே போகிறோம். ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் தான் சொன்னேன். லைஃப் ஸ்பேன்னா என்னன்னு சொன்னேன். ஃப்ரம் த பர்த் டு நேச்சுரல் டெத், அதுதான் இந்த பேராகிராஃபோட மெயின். நான் சொன்ன மாதிரி சைஸுக்கும் அனிமல் சைஸுக்கும் பிளான்ட் சைஸுக்கும், அதாவது ஒரே சின்னதாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப கொஞ்ச நாள் வாழும் அந்த மாதிரிலாம் இல்லை. இதை நம்ம க்ரோ அண்ட் பேரட், அதுக்கப்புறம் பீப்பிள் ட்ரீ அண்ட் மேங்கோ ட்ரீ வச்சு நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எலிஃபெண்ட் அப்படின்னு சொன்னால் அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 years, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 years இருக்கும். டாகோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 10 to 13 years, சம் டாக் 14 years 15 வரைக்கும் கூட. பட்டர்ஃப்ளை 1 to 2 weeks, க்ரோ வந்து 15 years, 10 to ஒரு கேப்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 50 years வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பனானா ட்ரீ தான் நான் சொன்ன மாதிரி 25 years வரைக்கும் போகும். கவ் வந்து ஒரு 18 to 22 23 years, பேரட்டு ஒரு 140 years, க்ராக்கடைல் 60 years. ஹார்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து அதுவும் ஒரு 25 to 30 years. ஃப்ரூட் ஃப்ளையில் நம்ம இதுலேயே படித்தோம் இல்லையா, நம்ம தாமஸ் ஹண்ட் மார்கன் இது வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு லெசன் இன் ஜெனட்டிக்ஸ். அப்போவே அதோட லைஃப் ஸ்பேன் கொடுத்துருப்பாங்க.
உங்களுக்கு ஃப்ரூட் ஃப்ளை வந்து ஒரு 2 to 3 months, ஒரு 8 to 9 weeks அப்படின்னு போட்டுக்கலாம். இது அடுத்தது ரைஸ் பிளான்ட்னா அதுவும் 3 to 4 months. இது டார்டாய்ஸ் தான் உலகத்திலே அதிகமாக வாழற ஒரு அனிமல் அதிக நாள். இப்போ ரீசெண்டாக ஒரு 230 years கேலபாகஸ் டார்டாய்ஸ் உயிர் போனது. அதுக்கப்புறம் பேனியன் ட்ரீ எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 300 to 500 years வரைக்கும் இருக்கிற ஒரு இது. ரொம்ப ஓல்டஸ்ட்டாக வந்து ஒரு 10,000 year வரைக்கும் கூட இருந்த ஒரு பேனியன் ட்ரீயும் இருக்குது. முக்கியமாக இந்த பிக்சருக்காகலாம் தான் நான் உள்ளே வந்தேனே, திருப்பியும் லெசனுக்குள்ளே. ரீப்ரொடக்ஷனாக தே ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், அந்த கதை தான். பிகாஸ் வேரியேஷன் வரும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். ஏசெக்ஷுவலில் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை. க்ளோன்ஸ், தே ஆர் ஜஸ்ட் க்ளோன்ஸ். இங்கே பாருங்கள், ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை a single parent with or without the involvement of gamete formation. The reproduction is asexual when two parents கொடுத்து opposite sex participate in the reproductive process and also involve fusion of male and female gametes is sexual reproduction. இப்போ இந்த asexualல this is உங்களுக்கு அமீபாவோட பைனரி ஃபிஷன். ஓகே, B is அமீபா பைனரி ஃபிஷன். இங்கே சிங்கிள் அப்படியே வந்து இந்த நியூக்ளியஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி உடஞ்சி ரெண்டாக பிரியுது. இது வந்து பட்டிங் இன் ஈஸ்ட். அப்படியே இந்த நியூக்ளியஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி பட்டாக ஃபார்ம் ஆகிட்டு போகிறது ஏசெக்ஷுவல். பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். யூனிசெல்லுலார் ரெண்டுமே. Let us see how widespread asexual reproduction is among different groups of organisms. முக்கியமாக single celled organisms and plants and animals நான் சொன்னது ஏற்கனவே. And in Protista and Monera Protista தெரியும் நினைக்கிறேன். All protistans are unicellular eukaryotes. Monera bacteria, cyanobacteria, PPL. The organisms or the parent cell divides into two and give rise to two new individuals. Thus, இங்கே பாருங்க, this is unicellular algae, Chlamydomonas. இது வந்து பெனிசிலியமில் conidiospores, spore formation. This is Hydra, Shielenterataல budding வருது. This is sponges and the gemmules formation வருது. இந்த zoospore in Chlamydomonasக்கும் பின்னாடி கிளாடோஃபோரால ஐசோகேமிட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா யூ வில் ஜஸ்ட் கம் டு அ கன்க்ளூஷன். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், இப்படி வளைஞ்சி வருது. ஓகே, இது வந்து கிளாமிடோமோனஸ். பின்னாடி கிளாடோஃபோரால கேமிட் வரும், ஐசோகேமிட்ஸ். இந்த பிக்சரும் அந்த பிக்சரும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு, இது ஜூஸ்போரு, இது வந்து ஏசெக்ஷுவல். அங்கே வரப்போகிறது வந்து இப்போது இதில் கொஞ்சம் நிறைய பிக்சர் இருந்தால் ஸ்டக் ஆகுது. லெட் மீ செக் வெதர் இட் இஸ் கம்மிங். Look at here, this is the isogametes, cladophora. Look at here, this is the gametes. Okay, அது உங்களுக்கு what is that, Chlamydomonas, அது zoospore. ஸோ குழம்பிக்காதீங்க, இந்த diagrams must. அதுக்காக தான் I've just come to go on one more time with the book. Okay, look at here, this is the thing. Understood? This is the difference. இது வந்து conidias, அப்படியே conidiospores ஃபார்ம் ஆகிறது. ஓகே, செல் டிவிஷன், பைனரி ஃபிஷன், அமீபா பாரமெஷியமில். அதுக்கப்புறம் பட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் தட் ரிமைன்ஸ் அட்டாச்ட். இந்த பட்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஈஸ்டில் பட்ஸ் இருக்குது, ஹைட்ராவில் பட்ஸ் வருது. ஸோ ஹைட்ரா இஸ் ஹேவிங் அ பட்ஸ். இது மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் ஃபங்கை அண்ட் சிம்பிள் பேரண்ட்ஸ் சச் as algae reproduce through special asexual reproductive structure, zoospores, கொனிடியா, பெனிசிலியம், பட்ஸ், ஹைட்ரா, ஜெம்யூல், ஸ்பாஞ்சஸ். இந்த பேஜ் கொஞ்சம் கிராஸ் பண்ண லேட் அடிக்கும், ஏன்னா ஃப்ளவர் எல்லாமே டயக்ராம்ஸ். இங்கே பாருங்கள், சி திஸ் இஸ் த பொட்டேட்டோ, ஐ இருக்கும் அதில் டியூபர்ஸு. இது ஜிஞ்சர், நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவில் பட்ஸு, இதில் குழம்பக்கூடாது, பட்ஸு. அட்வென்டிஷியஸ் ரூட்னா என்னன்னு தெரியும். இனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி ப்ரொடியூசஸ் த ரூட், அதுதான் அட்வென்டிஷியஸ் ரூட்டு. இது பட்டு. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் பல்பில். ஓகே, இங்கே லீஃப் பட், இது வந்துட்டு பிரையோஃபில்லமில் வரும். திஸ் இஸ் ஐகார்னியா, ஆஃப்செட். இந்த ஐகார்னியா தான் ஏலியன் ஸ்பீஷீஸ் இன்வேஷனில் வருது, இங்கே படிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இதில் கூட படித்தோம், நம்ம பொல்யூஷன் லெசன்லேயும் இது வரும். என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் நிறைய இடத்துல திரும்பி வரும். அது இப்போ ஸ்பாஞ்சி பீட்டியோல், இதுக்கு மார்ஃபாலஜிலையும் இருக்கும். ஏர் அண்ட் கைமா இஸ் ப்ரெசன்ட். ஸோ இந்த ஐகார்னியாவை திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் ஹயசிந்த், டெரர் ஆஃப் பெங்கால், அப்படியே ஒரு லிங்க் பண்ணிங்கன்னா வாட்டர் ஹயசிந்தில் இருக்க எல்லாம் ஞாபகம் வந்துடணும். பிக்சர் ரொம்ப முக்கியம்.
அடுத்தது you have learnt about vegetative reproduction. Vegetative asexual used to unambiguously in plants. The term vegetative இங்கே தான் முக்கியம். See, while in animal and other simple organisms the term asexual is used unambiguously, in plant the term vegetative propagation is frequently used. So ரெண்டுமே ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. In plants the units of vegetative propagation such as runner, vegetative na vegetative part, structure of the stem or root or leaf, anything can make a new plant. உங்களுக்கு spore formation la asexual, without the intervention of two sexes the spores are produced. இப்போ கொனிடியோஸ்போர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜூவோஸ்போர்ஸ், கொனிடியோஸ்போர்ஸ் அதெல்லாம். பட் அது ரெண்டுமே ஒரு மாதிரி ரொம்ப குழப்பம் இல்லாமல் ஒரு மாதிரி வர்றது தான். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் சச்சஸ் ரன்னர், ரைசோம், சக்கர், டியூபர், ஆஃப்செட், பல்ப் ஆர் ஆல் கேப்பபிள் ஆஃப் கிவிங் ரைஸ் டு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். These structures are called vegetative propagules. Obviously, since the formation of this structure does not involve two parents, the process involved in asexual. Okay, you must have terror of Bengal. இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், வாட்டர் hyacinth அப்படியே they'll be producing in offset. அதோட ஃப்ளவர் வந்து ஒரு மாவ் கலர் ஃப்ளவர், ஒரு மாதிரி வயலட், கொஞ்சம் கம்மியான வயலட் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ஒரு டேஞ்சரஸ் பிளான்ட் கூட, அதுதான் இங்கே. அப்புறம் ஆர் யூ அவேர் ஹவு பிளான்ட்ஸ் லைக் பொட்டேட்டோ, சுகர் கேன், தோஸ் இஸ் rhizome of banana, ginger, they are carefully try to determine the site of origin of the new plantlets in the plants listed above. You will notice that they invariably arise from the nodes present in the modified stem of these plants. When these nodes come in contact with the damp soil, nodes la, they produce roots and new plants. Similarly, adventitious buds arise from the notches present at the margin of leaves, bryophyllum. This ability is fully exploited by gardeners and farmers or commercial propagation. Easy exploited இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்காக தானே விதைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஈஸியாக வளருது, அது முக்கியம். It is interesting to note that asexual reproduction is the common method of reproduction in organism. அதுக்குள்ளே இங்கே போயிடுச்சு, yeah, just a minute, it gets stuck with because of the diagrams. The damp soil, sexual method of reproduction, just yeah. See, similarly adventitious buds arise from the notches present at margins of leaves of bryophyllum. This ability is fully exploited by gardeners. It is interesting to note that asexual reproduction is the common method of reproduction in organisms that have relatively simple organization. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அப்போ தான் அதுக்கு போக முடியும். ரொம்ப like algae and fungi that they shift to sexual method of reproduction just before the onset of adverse condition. இந்த லைன் பார்த்துக்கோங்க, ஒரு அட்வர்ஸ் கண்டிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி they just go find out how sexual reproduction enables this organism to survive during unfavorable condition. They have a covering இருக்கும், capsules எதனா போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோம். Why is sexual reproduction favored under such conditions? They meet gamete அப்படியே சுருங்கி ஃபார்ம் பண்ணுறதுக்கு. Asexual, vegetative as well as sexual method of reproduction are exhibited by the higher plants. On the other hand, only sexual mode of reproduction is present in most of the animals. Most of the animal goes only with asexual. ரொம்ப லோவர் கேட்டகரியாக இருக்க போய் தான் உங்களுக்கு ஹைட்ராவோ இல்லை ஷீலண்ட், இது வாட் இஸ் தட், த ஸ்பாஞ்சஸோ தே கோ ஃபார் இட். ஹையர் கேட்டகரி வர வர ஏசெக்ஷுவல்லாம் வராது. அப்படியே அது ஒரு பீஸ் கட் பண்ணி போனாலும் அதை நம்ம ரீப்ரொடக்ஷனாக கன்சிடர் பண்ணுறது இல்லை, ரீஜெனரேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இப்போ let us get into sexual reproduction. Sexual reproduction involves the formation of male and female gametes. அதான் மேல் அண்ட் ஃபீமேல் இது ஃபார்ம் பண்ணி ஜைகோட் ஃபார்ம் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், அந்த ரீகாம்பினேஷன் எல்லாம் நடந்து வேரியேஷன்லாம் வந்து ஒரு செக்ஷுவல் சைக்கிள்குள்ளே போகுது. ஸ்டடி ஆஃப் டைவர்ஸ் ஆர்கனிசம், பிளான்ஸ், அனிமல்ஸ் ஆர் ஃபங்கல் ஷோ தட் தே though they differ so greatly in external morphology, internal structures and physiology when it comes to sexual mode of reproduction, surprisingly they share a similar pattern. Let us, அது அப்படி தானே இருக்கும். A mango seed can make only a mango tree, not a banana or a neem tree, like. And that is called the genetic inheritance, and then they carry the progeny carries the similarities from their parents, with slight variation. Okay, all organisms have to reach certain stage of growth and maturity in their life before they can reproduce sexually. That period of growth is called juvenile phase. It is also known as vegetative phase in plants. This phase is of variable duration in different organisms. இங்கே தான் நம்ம இதெல்லாம் படிப்போம். How long does it take marigold, rice, wheat, coconut, mango plant to come to flower? எவ்வளோ நாள் எடுத்துக்கும் இதுக்கெல்லாம்? It depends on annuals, biennials and perennials. Okay,
this is the place where I was teaching you what annual means. இதெல்லாம் இங்கே பாருங்க. See, observe the trees in your area. Do they flower during the same month year after year? Why do you think that availability of fruits like mango, apple, jackfruit, etc. are seasonal fruits? ஆனால் banana பார்த்தீங்கன்னா throughout the year we'll get some plants that flower throughout the year and some others show seasonal flowering. அதனுடைய ஹார்மோன், அதனுடைய photoperiodic condition, photoperiodism is very important. Okay, and their cycle, okay, indicates that kind of production. Plants and the annual and biennial types show clear cut vegetative, reproductive and senescent phase. Senescent அப்படினு சொன்னா உங்களுக்கு அது கிளைமாக்ஸ்க்கு வர ஸ்டேஜ். பட் in the perennial species it is very difficult to clearly define these phases. எப்படி அப்படினு சொன்னீங்கன்னா செத்துலாம் போகிறது இல்ல. ஓகே, வெஜிடேட்டிவ் ஃபேஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் முடிஞ்சு கடைசி ஸ்டேஜ் கிளைமாக்ஸ்க்கு வந்துடுறது. ஆனா இங்க பெரினியல்ஸ்ல அது கிடையாது. A plant exhibits unusual flowering phenomena. Some of them, such as bamboo species, flower only once in their lifetime, generally after 50 to 100 years, produce large number of fruits and die. Another plant, Strobilanthes kundiana, நீல குறிஞ்சி, flowers once in 12 years. தெரியும் இல்லைங்களா, குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும். How many of you would know the plant flowered during September, October in 2006? It mass flowering transformed large tracts of hilly areas in Kerala, Karnataka and Tamil Nadu. இது ப்ளூ கலர் ஸ்ட்ரெச்சஸ் அப்படியே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும் ப்ளூ கலரில். ஓகேவா? But in animals the juvenile phase is followed by morphological and physiological changes prior to active reproductive behavior. So இங்கே secondary sexual growth வந்துடுறது. இங்கெல்லாம் இப்போ இந்த பேராகிராஃபில் இவ்வளோ தான் சொல்கிறது. இதில் ஒரே ஒரு பேம்பு பற்றி கொடுத்துருக்கு. நம்ம பேம்பு, அப்புறம் நம்ம வாட் இஸ் தட் பனானா பற்றி பார்த்தோம். அதெல்லாம் இதில் ஸ்ட்ரோபிலாந்தஸில் உங்களுக்கு 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பூக்கிறது. அப்படின்னா எவ்ரி இயர் அது ரீஜுவனேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது இது இப்போ உங்களுக்கு மாமரம்லாம் கூட சீசனுக்கு வருது, அது செனசென்ட் முடியாது, அது பிளான்ட்லாம் செத்து போகாது, அது திருப்பி அந்த ஓல்டு செல்ஸ் அப்படியே ரீஜுவனேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் லீவ்ஸ் வரும், அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளவரிங் சீசனுக்கு போகுது. அது அப்படியே சைக்கிள் கண்டினியூ ஆகிறது. Can you list the changes seen in human being that are indicative of reproductive maturity? இதெல்லாம் தெரியும், நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் லெசனில் படிப்போம். Among animals, for example, birds, do they lay eggs all through the year, or is it a seasonal phenomenon? What about other animals like frogs and lizards? Frogs are seasonal breeder. You will notice that birds living in nature lay eggs only seasonally. However, birds in captivity, as in poultry farms, can be made to lay eggs throughout the year. அதுதான் இது. இப்போ நம்ம poultryலாம் வச்சிருக்கிறதுலாம் அந்த மாதிரி. In this case, laying eggs is not related to reproduction, but it is the commercial exploitation for human welfare. இந்த விஷயத்தில் இப்போ நம்ம சிக்கெல்லாம் வச்சுருந்தா கண்டினியூஸ். ஆனால் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, குயிலோ இல்லை காக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு ஜூலை, ஆகஸ்ட் அந்த டைமில் தான் கூடு கட்டி கடகடன்னு முட்டையை போட்டு அந்த சின்னதெல்லாம் வெளியே வரும். அதுதான் அதனுடைய சீசன். The female of placental mammals exhibit cyclical changes in the activities of ovaries and accessory duct as well as hormone during the reproductive phase. இந்த சைக்கிளில் நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு. அப்போ ஈஸ்ட்ரஸ் சைக்கிள், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், இதில் பேசிக் டிஃப்ரென்ஸே நான் உங்களுக்கு சொல்லணும். I don't know how I missed that. Estrus cycle non-primates ku varuma. This menstrual cycle na primates ku varum. Human beings, apes, monkeys, idukella or chimpanzee. Enna basic difference na menstrual cycle and the bleeding cycle irukum. Bleeding phase irukku. Bleed agum. And the endometrium breaks and then bleeds. Estrus cycle and the endometrium absorbs back. Adu romba mukkiyam. Number 2, estrus cycle appo the hormones are surged up. நல்ல சர்ஜ் ஆகி என்ன பண்ணும், they'll be waiting for mating. அதுக்கு பாடியில் ஒரு eagerness to mate அது இருக்கும் கம்பல்சரி. அதற்கு ரட் சைக்கிள்னு கூட சொல்லுவாங்க. அது அப்படியே மேட்டிங்காக they'll be longing. ஈஸ்ட்ரஸ் பீரியட். மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் அந்த லாங்கிங்னஸ்லாம் இருக்காது. அந்த டைமில் ப்ளீடிங் ஃபேஸில் அது இருக்காது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் நான் ப்ரைமேட்டுக்கு, இது ப்ரைமேட்டுக்கு. இதில் வந்துட்டு எண்டோமெட்ரியம் அப்சர்வ் பேக்கு, இதில் எண்டோமெட்ரியம் பிரேக்ஸ். இது தே ஆர் ஈகர் டு கோ ஃபார் அ மேட்டிங். இதில் அந்த டைமில் அது கிடைக்கும். ப்ளீடிங் ஃபேஸ் அப்போ அது தோணாது. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் 3 difference. Many mammals, especially those living in natural wild condition, exhibit such cycles only during
where is that? Favorable seasons in their reproductive phase and are therefore called seasonal breeders. இப்போ frog எல்லாம் seasonal breeders தான். முதல்ல சொன்ன மாதிரி கரெக்டாக ரெய்னி சீசன் வரும்போது the other mammals are reproductively active throughout their reproductive phase and hence are called continuous breeders. Okay, so நிறைய mammals வந்து continuous breeders, சிலது வந்து seasonal breeders போகுது. That we all grow old if we live long enough is something that we recognize, but what is meant by growing old? The end of reproductive phase can be considered as one of the parameters of senescence or old age. இப்போ எண்ட் ஆஃப் த இப்போ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் நின்றுட்டோன்னே நமக்கு ஓல்ட் ஏஜ் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரலாம், பிகாஸ் தேர் இஸ் நோ எனி பாசிபிலிட்டி டு கிவ் பர்த் இல்லையா. தேர் ஆர் concomitant changes in the body like slowing of metabolism etc. during this last phase of lifespan. Old age ultimately leads to death. அது கடைசி. In both plants and animals, hormones are responsible for the transition, that is between the three phases, interaction between three phases, அதான் birth and growth அதெல்லாம் மாறுது. Interaction between hormones and certain environmental factors regulate the reproductive processes and the associated behavioral expression of organisms. எல்லாம் பாடியோட ஹார்மோனல் சேஞ்ச். ஈவன்ஸ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் முக்கியமாக நடக்கும் அப்படின்னா, கம்பல்சரியாக கேமேட் ஃபார்ம் ஆகுறது, அதுக்கப்புறம் தே மீட் ஃபார்ம் அ ஜைகோட், அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ஃபார்மேஷன் அப்படின்னு இங்கே ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஸோ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் அப்படின்னா ரெண்டு, கேமெட்டோஜெனிசிஸ் அண்ட் கேமேட் ட்ரான்ஸ்ஃபர். கேமேட்டு ஃபார்ம் ஆகிறது. அந்த கேமெட்டோஜெனிசிஸ் மே ஹாவ் அ மேல் அண்ட் ஃபீமேல். கேமேட்ஸ் ஆர் ஹாப்ளாய்டு செல்ஸ், அது ரெண்டு மீட் ஆனதும் டிப்ளாய்டு, அங்கேருந்து எம்ப்ரியோ. இப்போ தேர் ஆர் சம்டைம்ஸ் ஐசோகேமேட்ஸ், ரெண்டுமே மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியோலாஜிக்கலி சிமிலர். இது ஆல்கேலெல்லாம் நம்ம படிப்போம். இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே மோட்டைல், ரெண்டுத்துக்குமே ஃப்ளாஜெல்லாம் இருக்குது. ஸோ ஃபிசியோலாஜிக்கலி தே போத் ஆர் சேம் motile. Morphologically they look alike, they are isogametes அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஃபலாஜிக்கலி டிஃப்ரெண்ட். சி திஸ் இஸ் த ஒன் இஸ் வெரி பிக் ஹெட்டிரோகேமேட்ஸ் ஆஃப் ஃபியூக்கஸ், அதாவது அனதர் ஒன் இஸ் வெரி ஸ்மால். ஓகே, இங்கே பாருங்கள் டோட்டலாக ஹெட்டிரோகேமேட்ஸ். இது இப்படி, இது அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டு இந்த டெய்ல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஹியூமன் பீயிங்க்கு. லெட் அஸ் சி ஐசோகேமேட்ஸ் அண்ட் ஐசோகேமேட்ஸ். அந்த மாதிரி இங்கே ஹோமோகேமேட்ஸ் ஒரே மாதிரி. However, majority of sexually reproducing organisms, the gametes produced are of two morphologically distinct heterogametes. In such organism, the male gamete is called anthrozoid or sperm and egg or ovum in female. Sexuality in organism. Sexual difference, reproduction in organism generally involves the fusion of gametes from two different individuals, but this is not always true. Two different individuals கிடையாது, hermaphroditeல ஒரே individualல ரெண்டுமே மீட் ஆகும். அது so there is no compulsory need of having two different bodies for a sexual reproduction. Okay. Plants may have both male and female reproductive structure in the same plant or in different plants, unisexual. So in several fungi and plants they are called homothallism and monoecious are used to denote the bisexual condition, and hetero because they have a thallus body, அதனால அது homothallic or heterothallic or dioecious. இது நம்ம போய் பார்த்தோம். Dioeciousனா heterothallic and describe the unisexual condition. In flowering plants, the unisexual male flower is staminate, female is pistillate and or bearing pistils. In some flowering plant, both male and female flowers may be present on the same individual. Same ஒரே ட்ரீல இருக்கு, மேலும் ஃபீமேலா. மொனேஷியஸ் ட்ரீ ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருக்கு. இப்போ பப்பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் பிளான்ட், ஃபீமேல் பிளான்ட், செப்பரேட் இண்டிவிஜுவல்ஸ், டயோஷியஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மொனேஷியஸ் பிளான்ட்ஸ், cucurbita and coconut, and of dioecious plants தனித்தனியாக இருக்கும். Dioecious plants are papaya and date palm. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கிறதே இன்னும் பெஸ்ட். இன்னும் நிறைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகே, மேல் பப்பையா பிளான்ட்டு செப்பரேட் அண்ட் ஃபீமேல். மேல் இருந்தால் வச்சுக்கவே மாட்டாங்க, கட் பண்ணிவிடுவாங்க. ஃபீமேல் இருந்தால் தான் ஃப்ரூட் நமக்கு வீட்டில் கிடைக்கும். அடுத்தது, பட் வாட் அபவுட் அனிமல்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஆல் ஸ்பீஷீஸ் எய்தர் மேல் ஆர் அ ஃபீமேல், யூனிசெக்ஷுவல், ஆர் தேர் ஸ்பீஷீஸ் விச் possess both the reproductive organs, bisexual. So you probably can make a list of several unisexual animal species. Earthworm, sponge, tapeworm and leech typical examples of bisexual. Animal kingdomல இருக்கும் இது மொத்தமும். ஓகே,
and that possesses both male and female reproductive organ. The hermaphrodites, cockroach is an example of unisexual species. Animals generally bisexual சொல்றதை விட hermaphrodite is the very apt term we are using. cockroach எல்லாம் unisexual, sexual dimorphism இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா anal styles will be present in male cockroach, femaleக்கு இருக்காது அது. And cell division during gamete formation. Gametes in all heterogametic species are of two types, male and female. Gametes are haploid, and though the parent plant body from which they arise may be either haploid or diploid. The haploid parent, இது ஏன் either haploid or diploid அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சில நேரத்தில் அது சில animals இருக்குல்ல, they are very much haploid. இந்த honey bee அதெல்லாம் கொஞ்சம் haploidவே கூட இருக்கும். honey beeயும் இந்த turkey அதெல்லாம் பார்ப்போம். A haploid parent produces gametes by mitotic division. parent haploid இருந்தால் அது அப்படியே மைட்டோசிஸ்லேயே என்ன இருக்கோ அது அப்படியே மைட்டோட்டிக். டிப்ளாய்டாக இருந்தால் it will go to the meiosis and they make a gamete, haploid gamete. Several organisms belonging to Monera, fungi, algae, bryophyte have haploid plant body. Okay, but in organism belonging to pteridophyte la irundhu pteridophyte, gymnosperm, angiosperm ella diploid sporophytic plant body. It is obvious that meiosis, the reduction division has to occur. ingela reduction division adanji adukapram da gamete form agum. In diploid organisms, specialized cells called meiocytes, that is gamete mother cell, gamete produce panna pora cell meiocyte, so undergo meiosis. At the end of meiosis, only one set of chromosome, it will take time to move, it will move. Okay, இது நான் திரும்பியும் அந்த டயக்ராமுக்கு வந்து சொல்லி தரணும் வரேன். One set of organism gets incorporated into each gamete. Carefully study. இப்போ பாருங்க இதில் இது முக்கியமாக இந்த ரெண்டு சார்ட்டுக்காக தான் நான் வந்தது. ஹியூமன் பீயிங்கில் இதெல்லாம் டிப்ளாய்டு மியோசைட்ஸ், இதெல்லாம் கேமேட். ஹவுஸ் ஃப்ளையில் 12 அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ஈஸியாக 24, இது 12 அப்படின்னா 6 இது இங்கே 6, இங்கே 46, இங்கே 23, அப்படியே ரிடக்ஷன் டிவிஷனுக்கு தானே போகுது. இங்கே 6, இங்கே 21 அப்படின்னா இங்கே 42, இங்கே டாகில் 78 இருக்குது அப்படின்னா இங்கே என்ன வரும் 39 இருக்கும். எக்ஸாக்டாக 39 வரும். கேட்டில் இங்கே 19 இருக்குது, இங்கே 38 வரும். ஃப்ரூட் ஃப்ளையில் இங்கே 8, ஹாப்ளாய்டுன்னா 4. ஓஃபியோகிளாசமில் இங்கே 630, அப்போ இங்கே 1260. திஸ் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ப்ரெசன்ட் இன் த வேர்ல்டு. ஓஃபியோகிளாசம் அது வந்து ஒரு ஃபர்னு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. பட்டர்ஃப்ளைலையும் அதே கேட்டகரி தான். ஓகே, ஸோ ரொம்பவே பார்க்குற குட்டியாக இருக்கிற பட்டர்ஃப்ளைல எவ்வளோ குரோமோசோம்ஸ் பாருங்கள். இதுதான் மேக்ஸிமம் அதிகமான குரோமோசோம் நம்பர் இருக்கிற ஒரு விஷயம். டிப்ளாய்டும் ஹாப்ளாய்டும் பார்த்துக்கோங்க. ஹாப்பியில் இங்கே 34, அப்போது ஹாப்ளாய்டுனா இங்கே 17, ரைஸில் இங்கே 12 அப்படின்னா இங்கே 24, இது 20 மெய்ஸில் இங்கே 10. இதெல்லாம் நீங்கள் பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில் கம்பல்சரியாக மெமரைஸ் பண்ணணும். பொட்டேட்டோவில் இங்கே 24 அப்படின்னா ஹியர் 48, இங்கே 380 அப்படின்னா இங்கே 190. ஆனியனில் இங்கே 8னா இங்கே 16. Okay, here it is 8, so here it is 16. So this is the must table to remember, and you have to memorize it. And this thing I just wanted to tell. Let the photo comes, let the figure comes, it will come, we'll see. Because this is the Cara plant. Okay, Cara la irundhu question irukum, ena this is Oogonium, this is Antheridium. idukku innoru per irukku. Antheridium ku innoru per vandu globule, round-ஆ இருக்கிறதுனால globule ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த Oogonium ku innoru per nucleus. ஓகே, அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, கைனாண்ட்ரியம். இது வந்து நானாண்ட்ரியம் அப்படி ரெண்டு. ஸோ இது கைனாலே கைனிக் அது எல்லாமே ரிலேட்டட். கைனாண்ட்ரியம், நானாண்ட்ரியம், ஊகோனியம், ஆந்தரிடியம், நிக்யூல், குளோபியூல். ஓகே, அது. And this is the reproductive structure of a earthworm. This testis, okay, male reproductive structure, so that they've got anal styles. Male reproductive structure. Female la koncha broad idu irukum, that is the broad abdominal region. This is the female reproductive structure. First year book la padikkirathu. Okay, ovaries and then this is the collateral gland.
இங்கே கான்க்ளபேட் கிளாண்டு இருக்கும், இது இந்த ப்ரௌன் கலர் கான்க்ளபேட் கிளாண்டு, இந்த மஷ்ரூம் கிளாண்டு இதெல்லாம். அதே மாதிரி திஸ் இஸ் த மார்கான்ஷியா தாலஸ், ஆர்கிகோனியோ 4 அப்படின்னு சொன்னால் ஃபீமேல், இது ஆந்த்ரீடியோ 4 மேலு, இது வந்து ஃப்ளவர் ஸ்டேமன் கார்பல் ஜென்ரலாக படிக்கிறது. ஓகே, மார்கான்ஷியா இஸ் டயேஷியஸ், நாட் ஆல் பிரையோஃபைட்ஸ் ஆர் டயேஷியஸ், மார்கான்ஷியா alone goes with dioecious status. ஆரல்ஸ் கேராலாம், கேரா இது மொனேஷியஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒரே இதில் இருந்தால் மொனேஷியஸ். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம், இந்த சார்ட்டில் இருக்கிற நம்பர் முக்கியம். இப்போ கேமெட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வாட்டர் மீடியம் இதுவும் பார்த்தோம். ஆஃப்டர் தேர் ஃபார்மேஷன் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் மஸ்ட் பி ஃபிசிக்கலி brought together to facilitate fusion. Have you ever wondered how the gamete meet? In a majority of organisms, male gamete is motile and the female gamete is stationary. Exceptions are there in few fungi and algae in which both types of gametes are motile. அதான் நம்ம இப்போ flagella பார்த்தோம் இல்லையா, cladophora அது மாதிரி. There is a need for a medium through which the male gametes move. In several simple plants like algae, bryophyte, they all get on with water is the important medium. Okay, a large number of male gametes however fail to reach the female gametes. To compensate this loss of male gametes during transport, the number of male gametes produced is several thousands times the number of female gametes produced. அது யூஸ்வலாக pollen grain ஹையர் கேட்டகரியில் நிறைய இருக்கும். In seed plants, pollen grains are the carriers of male gametes and ovules have the egg. Pollen grains produced in anthers therefore have to be transferred to the stigma before it can lead to fertilization. Okay, in bisexual self-fertilizing plants, example peas, a bisexual flower, transfer pollen grain to the stigma is relatively easy as anthers and stigma are located close to each other. இங்க ரொம்ப காமன், ரொம்ப ஈஸி. அதையும் தாண்டி இன்செக்டும் வந்து எடுத்துக்கிட்டு போகிறதும் உண்டு, பட் அங்கே ரொம்ப ஈஸி. pollen grains soon after they are shed come in contact with the stigma. But in cross pollination, plants including dioecious plants, okay, dioecious plants, monoecious-லுமே sometimes அப்படியே டைரெக்டாக அதுவே டச் பண்ணாது, விண்டோ ஏதோ ஒன்று தூக்கிட்டு போய் அதே ஸ்பீஷீஸில் போடுறதும் உண்டு. இட் இஸ் நாட் கம்பல்சரிலி. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெசனில் படிப்போம், நம்ம சாஸ்மோகேமஸ், கிளிஸ்டோகேமி அதெல்லாம் படிப்போம். அப்போ a specialized event called pollination facilitates transfer of pollen grain to the stigma. Pollination, a transfer of pollen from male to female stigma. Pollen grains germinate on the stigma and the pollen tubes carrying the male gamete reach the ovule and discharge the male gamete. So இப்படி போகுது பாருங்க, இதுதான் germinating pollen grains on the stigma. This is the one. Okay, and near the egg ovule and discharge the male gametes near the egg. In dioecious animals, since male and female gametes are formed in different individuals, the organism must evolve a special mechanism for gamete transfer. Successful transfer and coming together of a gamete is essential for the most critical event in sexual reproduction, the fertilization. Fertilization அதான் நம்ம இங்க syngamy. Syn in a joint, gametes joint. Okay, the most vital event of sexual reproduction is perhaps the fusion of gametes, and syngamy results in the formation of diploid zygote. The term fertilization is also often used for the process. The term syngamy and fertilization are frequently used interchangeably. So ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? What about what would happen if syngamy does not occur? If it doesn't occur, what? There is no fertilization and you cannot go for a sexual reproduction. That's it. However, it has to be mentioned that in some organisms like rotifer, honeybees and even some lizards and birds, this is important. Okay, the female gamete undergoes development to form new organisms without fertilization, and this is called parthenogenesis. You can see honeybee hive, you have different types of honeybees will be there, அங்கே diploid, haploid எல்லாமே இருக்கும். Okay, male will be mostly அங்கே male honeybees or haploid because their entire body is haploid because it has been developed parthenogenetically. அதுக்கு தான் இந்த கொஸ்டின். இது ரெண்டும் மீட்டே ஆகலைன்னா என்னன்னா சில நேரங்களில் பார்த்தனோஜெனசிஸ் வரும், பல நேரங்களில் ஃபெர்டிலைசேஷனே இல்லாமல் போகிறதும் உண்டு. இது கொஞ்சம் ரேர் ஈவெண்ட் தானே. எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை அனிமல்ஸில் இதெல்லாம் ரொம்ப விரல் விட்டு என்ற அனிமல்ஸ் தான் இந்த பார்த்தனோஜெனிசிஸ்க்கு போகிறது. Where does syngamy occurs? In most aquatic organisms such as majority of algae and fishes as well as amphibians, syngamy occurs in external medium, external fertilization. Okay, majority of algae, fishes and as well as amphibian.
இது பார்த்துக்கோங்க. External fertilization. Organism exhibiting external fertilization show great synchrony between the sexes and release of large number of gametes into the surrounding medium in order to enhance the chance of syngamy. This happens in the bony fishes and frogs where a large number of offsprings are produced. Bony fishes லியும் frogs லியும். A major disadvantage is that the offsprings are extremely vulnerable to predator threatening their survival up to adulthood. சீக்கிரமாக செத்து போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப செக்லூடடாக ரொம்ப செக்யூர்டாக வர்றது வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். In many terrestrial organisms belonging to fungi, higher animals such as reptiles, birds, mammals, and in majority of plants, bryophyte, pteridophyte, gymnosperm, syngamy occurs inside the body of a organism. Hence, the process is called internal fertilization. In all these organisms, egg is formed inside the female body where they fuse with the male gamete. In organisms exhibiting internal fertilization, the male gamete is motile and has to reach the egg in order to fuse with it. In this event, though the number of sperms produced is very large, there is a significant reduction in the number of eggs produced. In seed plants, however, the non-motile male gamete are carried to female gamete by pollen tube. இதுவும் நடக்குது. இந்த மாதிரியும் சில விஷயங்கள் ஈஸியாக, ஆனால் எப்படியும் ரீச் ஆகிடும். ரீச் ஆகலைன்னா அத்தனை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன வேஸ்ட் ஆகுது இல்லையா? அதுவும் நேச்சர் பார்த்துக்கும். அவ்வளவுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ நேச்சர்ஸ் அல்டிமேட் இன்டென்ஷன் என்னன்னா, ஆஸ் பர் டார்வின் கூட இதை சொல்லலாம். They have to live at the same time. Nature has paved the way for them to live, not to become extinct. At the same time, they should not be overpopulated to disturb the next species. So every species has to live and shouldn't get extincted. At the same time, should not overtake the other species. That's why so many is produced, but only few are reaching and touching and then forming a next generation. And post-fertilization events in sexual reproduction after the formation of zygote are called post-fertilization events. The zygote, formation of the diploid zygote is universal in all sexually reproducing organisms. எல்லாத்துக்குமே zygote na it is diploid, universal அது. In organisms with external zygote is formed in the external medium, usually water, whereas in those exhibiting internal zygote is formed inside the body. Further development of the zygote depends on the type of life cycle the organism has to undergo or the environment is exposed to. In organisms belonging to fungi and algae, zygote develops. This is what haplontic life cycle நான் சொன்னேன். They develop a thick wall resistant to desiccation and damage. It undergoes, see, they just form and covered by a wall and then they take rest. After that period of rest, they go for it. They undergo a division and forming a new thalli. In organisms with haplontic life cycle already studied, zygote divides by meiosis to form a haploid spores that grow into haploid individual. Haplontic life cycle. Okay. The other one is development takes place. It's 11th book. So when we discuss about plant kingdom and animal kingdom, I'll teach this elaborately. Okay, in case if you have so much of doubt over the sporophytic and gametophytic, and most of the students find it difficult to follow that aplontic, diplontic, haplodiplontic life cycle. Don't worry. Zygote is the vital link that ensures continuity of species. So between it is the link. Okay, it is the link for the previous generation and this generation, or this generation to next generation, between organisms of one generation to the next. Every sexually reproducing organism, including human being, begins life as a single celled zygote. Zygote is single celled. Okay. Embryogenesis. Embryogenesis refers to the process of development of embryo from the zygote. During embryogenesis, zygote undergoes cell division, mitosis, and cell differentiation. The cell division and cell differentiation. While cell division increases the number of cells in the developing embryo, cell differentiation helps group of cells to undergo certain modification to form specialized tissues and organs to form an organism. You have studied about the process of cell division differentiation previously. That is nothing but cell division, cell differentiation. You have a blastula formation and then gastrulation, dermal region formation. Animal kingdom la padichirpom. Dermal regions are formed. After that, the ectoderm, endoderm, mesoderm. From there is a formation of organs, organogenesis. So the dermal region only will, they are the destination. From there only all the organs are formed
அந்த ஆர்கனெல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு மார்ஃபாலஜி ஆஃப் ஸ்பீஷீஸ் இஸ் பீன் டிசைன், மார்ஃபோஜெனிசிஸ், அதுலேருந்து அப்படியே ஃபீட்டஸ் ஃபார்மேஷன், அதுதான் இந்த செல் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, பிளான்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா மெரிஸ்டம் கீப் ஆன் டிவைடிங், அதுக்கப்புறம் they'll be producing the permanent cells. அந்த permanent cells will not undergo division, parenchyma, collenchyma, sclerenchyma. So அங்கே there is a cell differentiation இருக்கு, understood? That is called cell differentiation. அது differentiate ஆகி தான் parenchyma, collenchyma. இங்கே அனிமல்ஸ்க்கு வந்தீங்கன்னா that is the differentiating to form a dermal region, from the dermal region organogenesis, from the organogenesis morphogenesis, and complete body is formed. Animals are categorized into oviparous and viviparous based on whether the development of zygote takes place outside the body of the female parent or inside, whether they lay fertilized or unfertilized eggs or give birth to young one. Oviparous animal like reptiles and birds, the fertilized eggs covered by hard calcareous shell are laid in a safe place in environment. After a period of incubation, young ones hatch out. On the other hand, in viviparous animals, majority of mammals including human beings, the zygote develops into a young one inside the body of the female organism. After attaining a certain shape of a growth, the young ones are delivered out of the body of the female organism. Because of proper embryonic care and protection, the chances of survival of young one is greater in viviparity. Okay, in flowering plants, the zygote is formed inside the ovule. After fertilization, the sepals, petals, and stamens all withers off. Okay, only the ovary, the gynoecium region is there. Gynoecium na the ovary, and the ovary the future fruit, and the ovary wall the fruit oda wall. Ovule the seed, உள்ள இருக்கிற fertilized egg the embryo வா மாறும். Zygote develops into the embryo and the ovules develop into a seed. The ovary develops into a fruit which develops a thick wall called pericarp. இந்த pericarpல தான் epicarp, endocarp, mesocarp மூணு லேயரா நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். அதுக்கப்புறம் that is protective in function. After dispersal, the seed germinate under favorable condition to produce new plants. So this is called pod. இது அப்படியே பாடா இருக்கும். இதுதான் seed, இது pod. இந்த P இதுதான் ஃபியூச்சரில் பெரிகார்ப். இங்கேயும் அப்படி தான், இதெல்லாம் சீடு. டொமேட்டோலலாம் இந்த மாதிரி பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட். கியூக்யூம்பரில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இதெல்லாம் ஈஸியாக தே கேன் ஐடென்டிஃபை இட். இதனோட கண்டினியூவேஷன் டீட்டெயில் தான் இந்த நெக்ஸ்ட் லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். த டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் ஆஞ்சியோஸ்பம்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. ஐ திங்க் திஸ் வுட் பி இனஃப் ஃபார் யூ டு கோ த்ரூ. பட் அந்த சார்ட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க, குழப்பி நிறுத்திடாதீங்க. ஓகே, இப்போ இன்னும் ஈஸியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நடத்துனதுக்கும் இப்போ ரீட் பண்ணதுக்கும் நல்லா அழகாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த லெசனில் வர ஒரு கொஷினை கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு மார்க்கு கூட குறையக்கூடாது. அதுக்கு கம்பல்சரியாக நீங்கள் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டை கம்பல்சரியாக எழுதுங்க, அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் இந்த லெசனில் எழுதணும்னா ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ஆன்சர் யுவர் queries. Please subscribe and share. Thank you.